अस्सलाम वालेकुम वेलकम टू आवर जहानास कुकिंग நம்ம சேனலில் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து 1 மந்த்தாக டூர் வந்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குவார்ட்டர் லீவ் வருதுல, அந்த லீவில் போகலாண்டு. அதோட செப்டம்பர் 27 வந்து வேர்ல்டு டூரிசம் டேங்க. அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி போகண்டு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பேசி அரேஞ்ச் பண்ணோங்க. நான் என்னென்ன பேக் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு வாலெட் எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்பேக், அப்புறம் வந்து அக்சசரிஸ், அப்புறம் மேக்கப் திங்ஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு, ரிஷானுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு 3 நாளைக்கு தேவையான 2 days 1 night தாங்க. ஆனால் வந்து குளிக்கிறது மாதிரி ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அதனால் ஒரு கிளாத் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சாச்சு. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ மிட் நைட் கரெக்டாக 1 o'clockங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி டூருக்கு கிளம்புனோம், அங்கேருந்து எங்கே போனோம், அப்புறம் ஹோட்டல் ரூம்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து வியாழக்கிழமை நைட்டு மிட் டேங்க, ஒரு 2 o'clockலேருந்து 1 o'clock வரையும். அது உங்களுக்கே தெரியும், 27th ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்பி எங்களை வந்து பனங்காட்டில் பிக்கப் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து வளையப்பட்டியிலேருந்து ஆரம்பிச்சிச்சுங்க. அதுலேருந்து ஓவராலாக அந்த புது ரோடு ஃபுல்லாக அழகர் கோயில் ரோட்லேருந்து புது ரோடு ஃபுல்லாக பிக்கப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஆண்டிப்பட்டியில் நிப்பாட்டியிருக்கோங்க. ஆண்டிப்பட்டியில் முத்துப்பாண்டி டீ ஸ்நாக்ஸ் கடைண்டு இருந்துச்சு, ஸ்வீட் ஸ்டால். அங்கே நிப்பாட்டி டீ குடித்தவங்க, அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆனோம். அப்புறம் வந்து வாஷ்ரூம் போகிறவங்களாம் வாஷ்ரூம் போனாங்க. அங்கே இப்போ தான் ஸ்டார்டிங்காக புதுசாக வந்து இந்த ஸ்வீட் ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். டீ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக பைபாஸ் ரோடுனாலே ரஷ்ஷாக இருக்கும்ல, அதனால் அங்கே எந்நேரமும் 24 hours இந்த ஸ்வீட் ஸ்டால் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குமா, க்ளோஸே பண்ண மாட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவங்க சூப்பராக எங்களுக்கு ஸ்பெஷலாகவே டீ போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகர் எல்லாமே கண்ட்ரோலாக செமையாக இருந்துச்சு. சுகர் வேணுங்கிறவங்களுக்கு அதிகமாக போட்டு, வேணாதவங்களுக்கு கம்மியாக போட்டு செமையாக எங்கள் எல்லாத்துக்கும் டீ போட்டு ஸ்பெஷலான டீ கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் கிட்ஸுங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் எல்லோரும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஓவராலாக கீழே இறங்கியாச்சு. ஏன்னா அங்கே வந்து கிட்ஸுங்க விளாட்றதுக்கு பிளேயிங் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. யாருமே தூங்கலைங்க. மிட் நைட் கரெக்டாக ஒரு 2 o'clockலேருந்து 3 o'clock இருக்கும். யாருமே தூங்கலை. பிள்ளைங்க எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டீலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் ஏரியா வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக ரொம்பவே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனால் இது போகிறப்பங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜென்ட்ஸ் லேடிஸ் தனியாக வாஷ்ரூம் இருக்குது. அது பக்கத்துலேயே குழந்தைங்கள்லாம் கிட்ஸுங்க விளாட்றதுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கனால எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நிறையா கிட்ஸ் பிளேயிங் ஐட்டம் நிறையாவே வச்சுருந்தாங்க. நல்ல ஜாலியாகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து என்ன டூர் வந்திருப்போண்டு நீங்கள் எல்லாமே யோசிச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து 1 மந்த்தாக பிளான் பண்ணி கடைசியாக பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வாகமூன். இந்த வாகமூன் பிளேஸில் 1 day நைட்டு வந்து ஸ்டே பண்ணி அங்கே கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு செகண்ட் டே நாங்கள் எங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொச்சின்ங்க. கொச்சினில் வந்து போட்டிங் மெயினாக இருந்துச்சு. அப்புறம் ஷாப்பிங். நெக்ஸ்ட்டு வந்து லூலு மால். லூலு மால் உங்களுக்கே தெரியும், ஏசியா கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு பெரிய மால் தான் அது. இங்கே கொச்சினில் தான் லூலு மால் வந்திருக்கு. செம்ம பெருசுங்க, ஒரு உலகத்தில் போய் விட்டது மாதிரி ரொம்பவே பெருசாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாருமே கிட்ஸுங்க அப்புறம் மம்மி மாதிரி எல்லாருமே அங்கே விளாண்டுக்கிட்டு அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிட்ஸுங்க ஒரு நைட்டு ஒரு 3 o'clock இருக்கும், எவ்வளோ முழிச்சிருந்து தூங்காமல் விளாட்றாங்கண்டு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே எல்லாம் இருந்துட்டு போயிட்டோம். இந்த டூர் பேக்கேஜ் வந்து நாங்கள் யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணோம்னா, குட் டைம் ட்ராவல்ஸ் பேக்கேஜில் தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கலந்து பேசி முடிவு எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து இவங்க முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக மேரேஜ் பேக்கேஜ், கார்ப்பரேட் பேக்கேஜ் எல்லாமே அவங்க இன்க்ளூடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே சர்வீஸும் அப்புறம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியும் குட்டாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசினவங்க பேர் கார்த்திக்குங்க. கார்த்திக்ன்றவங்க பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக புக் பண்ணவங்க. இது என்ன மாதிரி பேக்கேஜ்னா 2 days 1 nightங்க, ஹோல் ஃபேமிலிங்க. டோட்டலாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதுலேருந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு பெர் பர்சன் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 3020 வந்துச்சு. நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற டூர் பொறுத்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ட்ராவல்ஸ் வந்து விமல் ட்ராவல்ஸுங்க. அவங்களுமே நல்லா சூப்பராக நல்லா வண்டி ஓட்டினாங்க, நல்லா ஸ்மூத்தாக ஓட்டினாங்க. ஒரு நிதானம் இருந்துச்சு, ரொம்பவே பொறுமையாக. நைட்டு வந்து தூங்காமல் ஃபுல் நாங்கள் போனது சரி, நாங்கள் வந்தது சரி, நைட்டில் தான் ட்ராவல்ஸு. அப்புறம்
அந்த மலை ஏறுறப்ப இறங்குறப்பெல்லாம் ரொம்பவே கவனமாக நல்லா ஒலட்டாமல் சூப்பராக ஸ்மூத்தாகவே ஓட்டிக்கிட்டு போய் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்து இறங்கியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூரில் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைமை பற்றி சொல்கிறீங்க, வாகமூனுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொச்சினுங்க. இதில் நீங்கள் என்னடா சாப்பாடை பற்றி சொல்லணும்னு சிந்திக்கிறீங்களா? ஆமாங்க, லஞ்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நைட்டு 2 டேஸ் சாப்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் 6 நேரத்துக்குமே அவங்களே சூப்பரான பக்காவான ரெஸ்டாரண்ட்லேயே எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லிமிட்டட் இல்லை, அன்லிமிட்டட் தான். தரமான ஃபுட்டு என்ன ஹோட்டலில் எங்கே நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து எங்களுக்கு நல்ல எங்களெல்லாம் ரொம்பவே சேஃப்டியாக ரொம்பவும் சாட்டிஸ்ஃபையாகவும் வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஃபேமிலியாகவும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் சரி, நீங்கள் காலேஜ் டூராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் டூர் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குட் டைம் ட்ராவல்ஸில் நீங்கள் இந்த பேக்கேஜில் நீங்கள் சொல்லி நீங்கள் கண்டக்ட் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா அவங்க கைடுமே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எங்கெங்கே போகணும் என்ன மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வர்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லா பிளேஸும் கவர் பண்ணிடலான்ட்டு மோஸ்ட்லி இந்த வாகமூனில் அனைத்து பிளேஸும் கவர் பண்ணியாச்சுங்க. அது மாதிரி கொச்சினில் பார்க்கக்கூடிய முக்கியமான பிளேஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டன்ஸில் இந்த ட்ராவல்ஸில் பேக்கேஜி குட்டாகவே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க, முழிச்சுக்கிட்டு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் இடம் நாங்கள் வந்து எத்தனை பேர் போவீங்கன்னு நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க. எத்தனை பேர்னால் ஒரு குழந்தைங்களோட சேர்த்து 28 பேர்லேருந்து 29 பேர் வந்துச்சுங்க. சின்ன கை குழந்தையெல்லாம் சேர்க்காம 28 பேர் 27 பேர் வந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கப்போ விடிஞ்சிருச்சு. இது என்ன ரூட்டு வழியாக போகிறோம்னா தேக்கடி, குமுளி, சுருளி அந்த வழியாக போய் இப்போ வாகமூனை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. 22 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜில்னஸ்னுங்க. அந்த மலையில் ஏறுறப்பே ஜில்னஸ் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரைவர் வந்து இவங்க பேர் கருணை. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஒலட்டாமல் பொறுமையாக ஓட்டிகிட்டு போனாங்க. இல்லை ஒவ்வொரு ட்ராவல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி பிரேக் போடாமல் நிதானமாக ஓட்டிகிட்டு போனாங்க. அதில் போயிட்டு வந்தது ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அப்புறம் என்னோடய மாமிமார்கள் எல்லாருமே இங்கே டூரில் எல்லாருமே நாங்கள் வந்தோங்க. கிட்டத்தட்ட அதான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன், 28 பேர், பெரியவங்க மட்டும் 22 பேர் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கீழே உட்கார படுக்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நேரம் வரை எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வாகமூன் போகிறதுக்கு இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழி எல்லாமே கிளைமேட்லாம் செமையாக இருந்துச்சு. நேச்சர்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்படியே அந்த போகிற பஸ்ஸில் அப்படியே இந்த ட்ராவல்ஸில் போய்கிட்டு இருக்கப்பே ஒரு லைட்டாக ஒரு அந்த கூலிங் காற்று எங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. 6:45 ஒரு 7 மணி போல் இருக்கும். இந்த டயத்தில் ஓரளவு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து நிப்பாட்டினாங்க. இப்போ நம்ம மேலே போயிருப்போம்ல, கீழே ஃபுல்லாக தெரியும்ல, அந்த வியூ எல்லாமே செமையாக இருந்துச்சு. அந்த வியூ பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த வியூ தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அந்த இயற்கை சீன்ஸ் நேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குண்டு நல்ல ஒரு பிளேஸுங்க. இந்த வாகமூன் பிளேஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 டேவாவது நீங்கள் மார்னிங் போயிட்டு நைட்டோடு வரலாம். அந்த மாதிரி விசிட் பண்ணுங்கள். ஆனால் நைட் தங்கினா தான் அங்கே ஒரு ஜில்னஸ்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அந்த பிளேஸ்லேருந்து கீழே பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு குளிர்ச்சி, அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே இறங்கி எல்லா பக்கத்தும் நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. இந்த வாகமூன்ஸ் பிளேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஒன்ஸாவது விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய பிளேஸ். அங்கேயே ஜீப் ரைடுன்னு இருக்குங்க, அல்டிமேட். அப்போ அட்வென்ச்சர். அந்த ஜீப்பு தாங்க அட்வென்ச்சர் ரைடு செமையாக இருந்துச்சு. அதுவும் பின்வர்ற வீடியோலெல்லாம் உங்களுக்கு Vlog 1 Vlog 2 வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குது நாங்கள் வந்த ஏரியா, அந்த ரோடு போகிற இடம், அது பக்கத்தில் ஃபுல்லாக மலைகள், அதையெல்லாம் பார்க்கவே ரொம்பவும் குளிர்ச்சியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 6:40 to 6 o'clock இருக்கும். நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற
டயங்க அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏரோட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜில்னஸோட இப்போ நாங்கள் வந்து ரொம்பவே கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். இங்கே நின்ற ஒரு அரை மணி நேரம் தெரியலை. இவங்க தான் எங்களோட பயணம் பண்ண கைடு கார்த்திக்கு. இவங்க வந்து வாங்க கிளம்புவோம், லேட் ஆகிடுச்சு, வாகமன் போயிடுவோம் அப்படின்ட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறோம், இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குன்னு இங்கேயே ரொம்ப நேரம் நாங்கள் இருந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் கீழேலாம் கொண்டு போய் காமிக்கிறேன். கால் கொஞ்சம் போக போக கால்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு, சிவராக இருந்துச்சு. ஆனால் அதே நேரம் இந்த பார்க்க கிளைமேட் என்ஜாய் பண்ண இந்த பிளேசஸ், அந்த பசுமையாக இருக்கிறது, பச்சை பசேன்னு இருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவுமே இது ஃபுல்லாக எஸ்டேட் தானா. இங்கேயுமே டீ இலை தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகல. இப்போ பஸ்ஸில் மறுபடியும் ஏறியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அப்படியே நம்ம சைடில் பார்க்க போனால் அந்த இறக்க வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை சீன்தாங்க. இதை பார்க்குறக்காவது, அப்புறம் இந்த ஜில்னஸ்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்ல, இதுக்காவது நீங்கள் வாகமன் பிளேஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கொடைக்கானல் வந்து ராணின்னா இதுவுமே அதுக்கு அடுத்த பிளேஸ்னால், ஜில்னஸ் தெரிகிற பிளேஸ்னால் இது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் எல்லா இடத்தையும் மிஸ் பண்ணாமல் எடுக்கிறேன்னா, நீங்களும் பார்த்துக்குவீங்கல்ல, அதுக்காண்டி தான் ஒரு பிளேஸ் விடாமல் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது மாதிரி நைட்லேருந்து பகலில் வரையும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ். ஆக்சுவலாக ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கீழே ஒரு ரூமு, மேலே 3 ரூமு, பக்கத்தில் வந்து 2 ரூமுங்க. எல்லாமே ஸ்பேசஸ் ஃப்ரீ. இது வந்து பாருங்கள் 2 காட்டேஜுங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. காட்டேஜ் எல்லாமே புதுசுங்க, க்ளீனாகவே இருந்துச்சு. இப்போ இந்த காட்டேஜ் வந்து ஆதித்தி காட்டேஜுங்க. அங்கே தான் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. டிவி இருந்துச்சு, அப்புறம் 2 ரூமு. ஒரு ரூமில் வந்து 2 காட் இருந்துச்சு. அப்போ இந்த ரூமில் நாங்கள் 5 பேர் படுத்துக்கிட்டோம். 5லேருந்து 6 பேர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்லேயே அவங்க பாத்திரம் எல்லாம் கீழே வச்சுருந்தாங்க. கேஸ் அடுப்பாக இருக்கட்டும், அப்புறம் சமைக்கிற பாத்திரம், பால் போடுற பாத்திரம் எல்லாமே அங்கேயே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம போய் சமைச்சு சாப்பிட்றதுனாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சிலிண்டர் எல்லாமே இருந்துச்சு. பாத்ரூமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பழைய ஹோட்டலில், ரொம்ப புது ஹோட்டலில் நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. டைனிங் ஹாலில் எல்லாம் நம்மளுக்கு டீ குடிக்கிறதுக்கு, அப்புறம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளும் பிரித்து படுத்துக்கிட்டோம். நான், ரிஷானு, எங்கள் மம்மி எல்லாம் ஒரு இடத்துலையும், அப்புறம் வந்து எங்கள் மாமி மாமா ஒரு இடத்துல, அப்புறம் சின்ன மாமி பெரிய மாமி 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துலையும், என்னோடய ஹஸ்பண்ட் சோபாவிலையும் மாற்றி படுத்துக்கிட்டோங்க. நல்லா வசதியாக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு, ஸ்பேசஸ் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. ஒரு நம்ம ஹோட்டலில் போய் தங்கின மாதிரி இல்லை, வீட்டில் போய் தங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஹோட்டல்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகி வெளியில் வந்து அப்புறம் நாங்கள் எல்லாம் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போய்கிட்டு இருக்கோங்க. அந்த வழி தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஆர் ரெஸ்டாரண்ட்டு அண்ட் பேக்கரியில் தான் நாங்கள் வந்து வாகமனில் இருக்கிறப்ப 3 நேர சாப்பாடும் அங்கே தாங்க சாப்பிட்டோம். ஹாய். அப்புறம் பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போவோண்டு இப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நியூலி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுங்க. செம்ம டேஸ்டான, ரொம்பவே குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பர் ஹோட்டலுங்க. முக்கால்வாசி அங்கே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் மார்னிங் சாப்பாடுக்கு வந்திருக்கோம். மார்னிங் சாப்பாடு வந்து கேரளா ஸ்டைலில் தான் கொடுத்தாங்க. இடியப்பம், நெக்ஸ்ட்டு முட்டைக்கறி, அப்புறம் தக்காளி சட்னி, நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார், இதாங்க அங்கே கொடுத்தாங்க. மெயின் டிஷ்ஷில் இடியப்பத்தோட ஆப்பமும் தூத்தப்பமும் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். அது பக்கத்துலேயே வாஷ்ரூமும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே எங்கள் ஃபேமிலி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி சூப்பராக கிளம்பி சாப்பிட வந்துட்டான்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் டாடி ஃபேமிலி, அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இடியப்பம், நெக்ஸ்ட்டு வந்து அந்த முட்டைக்கறி அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அது தோசைக்கு நல்லா இருந்துச்சு, ஆப்பத்துக்கு நல்லா இருந்துச்சு, இடியப்பத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஆப்பமே பக்கா டேஸ்ட்டுங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ரிஷான் ஏன் டல்லாக இருக்காங்கன்னு. ஆமாங்க, ரிஷான் வந்து நேற்று ட்ராவலில் வந்தனால
தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கான். அதனால் அவர் டல்லாகவே உட்காந்துருந்தாரு. அடுத்தடுத்து ஸ்பாட்டுக்கு போகிறப்பெல்லாம் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஆப்போ ஒரு இடியப்போ ஒரு ஊத்தப்பம் தாங்க எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அவிச்ச முட்டை பாயில்டு எக்கோட அந்த முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வாகமன் வந்தால் இந்த விஆர் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஸ்பேசஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஃபேமிலியோடய உட்காந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடய உட்காந்துக்கலாம். அப்புறம் அங்கே டிஷ் என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அது எல்லாமே பக்கா குவாலிட்டியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் என்னங்க ஆப்பமே வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்து அதுலேருந்து நாங்கள் ஜீப் ரைடு தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப் ரைடு ஃபுல்லாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த ஜீப் ரைடு தான் ரொம்ப அட்வென்ச்சர் ரைடாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு தண்ணி, இது வந்து மூலிகை தண்ணியாங்க. அங்கங்கே நிறையா பேர் குளித்தாங்க. அப்புறம் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து குவார்ட்டர் இல்லை, அதனால எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த அட்வென்ச்சர் அங்கே விளையாடுறக்கா இருக்கட்டும், குளிக்கிறக்காட்டும் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜீப் ரைடில் ஒரு 4லேருந்து 5 பிளேஸ் காமிச்சாங்க. இடிக்கோட பேக் சைட் காமிச்சாங்க, நெக்ஸ்ட்டு வந்து சூசைட் பாயிண்ட் காமிச்சாங்க. அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அந்த வாகமுன் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பிளேஸ் போகிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மதியானம் லஞ்சு என்னண்டா பிரியாணி, அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ லைட்டோட டின்னர் மட்டும் காமிச்சிடுறேன். சிக்கன் கிரேவிங்க, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, புரோட்டாங்க. இதான் நைட் டின்னர் ரெசிபி. புரோட்டாலாம் சாஃப்டாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட நாங்கள் 2 புரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட் வந்து ரெஸ்ட் எடுக்க படுக்க கிளம்பியாச்சு. ஆஹா அப்படி சொல்லுவேன்னு நினச்சிங்களா, நைட்டு என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நீங்கள் காத்திருங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்களா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.